எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து யாரும் தெரியாதுல்ல. நாங்கள் 2-3 நாளைக்கு மேலே தான் பேசினோம்மா, நீங்கள் செய்யுங்கம்மா அப்படியா சொல்லி அது நீங்கள் செஞ்சாதான் அழகு. இதை இவங்க செஞ்சதாம அழகு. என்ன செய்யலாம் போதுமா, உங்கள் கான்சென்ட்ரேட் உங்கள் இதயத்தில் குடியிருக்கும் நண்பர்களை வரவிடைங்கம்மான்னு சொன்னாங்க. பெரிய அப்பா நாங்கள் அடடா கொஞ்சமாக அது மட்டும் வரைச்சுவாங்க. நாம் அவர்கள் இதயத்தில் குடியிருக்கும் மற்ற நபர்களும் இங்கே தான் இருக்கின்றோம். அன்பால் நிரம்பி இருக்கிறது. அவர்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய மனசு. சொன்னோடனே ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா கேட்கல. அம்மா நீங்கள் செய்யுங்கம்மா, இது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். மனசுக்கு பட்டுச்சு. அடுத்த செகண்ட் சொன்னேன், நீங்கள் செஞ்சாதாம நல்லாயிருக்கும். இந்த கிறிஸ்மஸ் விழா ஜஸ்ட் கெட் டுகெதர்மா வாங்க பாருங்க, அடுத்த நிகழ்ச்சி தயாராகவும் நாங்கள் கிறிஸ்துமஸ் மட்டும் கொண்டாடவில்லை, எங்கள் உள்ளத்தையும் நாங்கள் கொண்டாட வந்திருக்கோம் ரெடியாக இருக்காங்க. அதுபோல இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஆனந்தமாக அத்தனை பேரையும் வரவேற்று இந்த இடத்தை இந்த நேரத்தை மனிதர்களை மனிதனாக முகமலர்ச்சியுடன் வைத்திருந்தா இன்னைக்கு பெரிய விஷயம். இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல 1.5 மணி நேரம் வந்து யாரும் செல்போன் நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு போனா கூட செல்போன் பண்ணுவாங்க. பாபனக்கு மட்டும் தான் செல்போன் இருக்கு. யாரும் செல்போன் இல்லாம எந்த ஒரு டென்ஷன் இல்லாம சிரித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. உள்ளமும் நம்முடைய சிந்தனையும் இங்கேதான் இருக்கின்றது. இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கேட்டு நம்ம அவர்களுக்கு நமது அத்தனை கரகோஷத்துடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இறுதி நிகழ்வாக அவருடைய நன்றி உரையை வந்து கேட்டுக்கொள்கிறோம். நகைச்சுவை என்றாலே நம்மிடம் இருக்கும் மாமனிதர் தான். தமிழ் சங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அமைச்சர் விஜயகுமார் அவர்கள் வருகிற அற்புதமான நகைச்சுவை உணர்வுடன்